அப்படியே பாருங்கள். இது வந்துட்டு ஏதோ குளமோ இல்லைன்னா வந்துட்டு ஆறு அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு உப்புக்கு வந்துட்டு இந்த பாத்தி கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே உப்பு மக்களே. உப்பு அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூத்துக்குடியில் இருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் சீட் வந்து மேலே தான். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க ஸ்டாப்பிங் வரும்போது இங்கே எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க ஸ்டாப்பிங் வரும்போது வந்துட்டு இறங்கி போயிட்டாங்க. அதனால் வந்துட்டு சீட்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சா. கரெக்டாக வந்துட்டு 4:40க்கு வந்துட்டு தூக்கம் தெளிஞ்சுது. அம்மாவை எழுப்பி கீழே வந்துருமா, ஏன் வந்துட்டு சீட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கே, ஸோ நம்ம கோயில் வந்துச்சுனால அவசரத்தில் இறங்காமல் டக்குன்னு வந்து போய்க்கலாம், எல்லா திங்ஸையும் கீழே இறக்கிட்டு நம்மளே கீழே உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரீயாக இருக்கிற சீட்டெல்லாம் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டோம். நானும் என் அம்மாவும். நான் இந்த மாதிரி இந்த பெட்டு அந்த இதில் வந்துட்டு உட்காந்துட்டேன். என் அம்மா வந்துட்டு இந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. மேலே இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அங்கே தான் வந்துட்டு நாங்கள் இருக்கோம். U11 U12. இங்கே தான் ஏம்மா இதுதான் மக்களே நாங்கள் தங்கி இருக்கிற ரூமே. இதை மட்டும் கண்டுக்காதீங்க. என் அம்மா வந்துட்டு ப்ரெஷ்ஷு வந்து கேட்டாங்களா, ப்ரெஷ்ஷு வந்து அடியிலேருந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மேலே இருந்ததா அறக்க பறக்க தேடினதில் இப்படி பரப்பி போட்டு வச்சுருக்கேன். இது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். ஸோ அம்மா வந்துட்டு அங்கே ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு கடலில் போய் குளிச்சுட்டு நாளிக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து இந்த தண்ணி குளிக்கிறது வந்துட்டு மேலே தண்ணி ஊற்றி விடுவாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு போகிறோம். இப்போ வந்துட்டு சாவி எடுத்தாச்சு. அம்மாவும் நாளைக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு கடற்கரைக்கு போய் தண்ணியில் வந்துட்டு கால் கையெல்லாம் நனைச்சிட்டு நாளிக்கிணறுக்கு போய் அங்கே குளிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோயில் சாமி கும்பிட போகிறோம். இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிளானு. ஏமி பரவாயில்ல. அதுமா நிறைய பேர் வந்துட்டு நடக்கிற இடமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. போகலாம் அதெல்லாம் சொல்லிட்டு அமுக்கு அவ்வளோதான். வரேன் லிஃப்ட்லேயே போய்க்கலாம். குழந்தைகள் கவனம் அந்த கை வச்சிருவாங்கல்ல அதுக்கு. காரு இங்கே ஒரு வாலாட்டி நிட்டுக்கிறது. ஏன் ஜாமி மாடு நீங்கள் என்கிட்ட வருது.
போறேன் போ இல்ல இல்ல வந்துட்டோம். கடலுக்கு பக்கமா குளிக்கிறதுக்கு வந்துட்டோம். 1700 ரூபா. எங்க வாட்டாலும் வந்துக்கிற நீ வா. சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்போம் கைஸ். கடல் தண்ணி வந்துட்டு பயங்கரமாக அடித்து தூக்கி வீசிட்டு இருக்குது. வாங்க கேட்டு நாளைக்கு நிறைய எங்கே இருக்கு அங்கேங்களா? சரி வா. அங்கே வருமா, அங்கே நிற்கிறாங்க வர நாளைக்கு பெரிய லைன் மூவ். இப்போ நாங்கள் நாளைக்கு நிறைய குளிக்க போயிடும். அம்மா வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்து இனி நானும் அம்மாவும் வந்துட்டு முருகரை வந்து தரிசிக்கிறதுக்காக திரும்ப கோயிலுக்குள்ளே போகிறோம். எத்தனை மணிக்கு வரப்போகிறேன்றது தெரியல. என்னால் வீடியோவும் எடுக்க முடியாது. நான் உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, மொபைல்ஸே வந்து உள்ளே நாட் அலோட் அப்படின்றாங்க. ஸோ அதனால் மொபைல் இங்கே தான் வச்சுட்டு போவேன். அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் வராது. மற்றபடி வந்துட்டு நான் இங்கே ட்ராவல் பண்ணுறேன், அது எல்லாமே வரும். உள்ள கோயிலுக்குள்ளே மட்டும் எந்த ஒரு ஃபுட்டேஜும் வராது. ஏன்னா வந்துட்டு மொபைல் அலோட் இல்லை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அது ரூமே வந்துட்டு நல்லா பளிர்னு லைட்டெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு காஸ்ட்டு தான் அதிகம். அதுவும் 1 டேக்கு. ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்கும். சாமி கும்பிட போகிறோம். இது வந்துட்டு கடல் தண்ணி எடுக்கிறதுக்காக. இது வந்துட்டு இந்த ஹோட்டல் நேம் வந்துட்டு வெளியே காட்டுறேன். இந்த ஹோட்டல் பேர் என்னன்றது முடியாம லிஃப்ட்டு மதுரையில் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் இருக்குது லிஃப்ட்டு. வேண்டாம், சுற்றியும் கடல் தான். கோமாதான் எங்கள் குலமாதான் அங்கே நின்றுக்கு.
இதெல்லாம் சூப்பரான ஃபோட்டோம்மா. இல்லை திருப்பதி சாமி. திருப்பதி ஆண்டவன் ஃபோட்டோ இங்கே இருக்காதுமா, முருகர் ஃபோட்டோ தான் இருக்குது. யாம இருக்க பயமேன் ஃபோட்டோலாம் இருக்குது. ஆமாம், இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குதுமா, வீட்டில் மாட்டி வைக்கிறதுக்கு வாங்குமா. கும்பிட்டாச்சு மக்களே, சிறப்பு தரிசனம். இந்த மாதிரி நான் எங்கேயுமே வந்துட்டு சாமியை வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு திருச்செந்தூர், அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ க்ளோஸில் வந்துட்டு முருகரை வந்து பார்த்து